அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான தலைப்பை எடுத்து சிந்திக்க போறோம். அதாவது லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற தலைமை பண்பு. இன்றைய காலகட்டத்தில் இந்த லீடர்ஷிப்ன்றத வச்சு பல பேர் புத்தகங்கள் எழுதி பல கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறத பார்க்குறோம். நிறைய கல்வி நிறுவனங்கள் இதை போதிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டு அவர்களும் கோடி கோடியாக சம்பாதிப்பதை பார்க்கின்றோம். அப்படி என்னதான் இந்த லீடர்ஷிப்ல இருக்கு, இந்த தலைமை பண்புல இருக்கு அப்படின்னு நாம ஒரு சிந்தனை போட்டோம் அப்படின்னா, சைவ சமயத்துல திருமுறைகள் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த நூல்கள் அருளி செய்த மூவர் முதலிகளையும் இந்த லீடர்ஷிப்பையும் ஒரு ஒப்பு நோக்குவது போல நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது மேலை நாட்டு இந்த லீடர்ஷிப் இதெல்லாமே அங்கேருந்து நம்மளுக்கு வந்தது தான். அதனால் அதை நம்ம பேசாமல் இருக்க முடியாது. மன்னிக்கணும், நான் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து தான் இதை பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதற்கான தமிழ் வார்த்தைகள் தெரியலை, இன்னொன்று அதற்கு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. அதனால நம்ம கொஞ்சம் ஆங்கிலம் கலந்தே பேசுவோம் எல்லாருக்கும் புரிகிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் உலகப்போர் முடிந்து இரண்டாம் உலகப்போர் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் இருந்து தான் லீடர்ஷிப்போடைய வரலாறே ஆரம்பிக்குது. எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற டிக்டேட்டர்ஷிப். இந்த டிக்டேட்டர்ஷிப் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் வரைக்கும் எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் நம்மளை சுற்றி இருந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எல்லாமே தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட வேலைகளாக தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் அவங்க தயார் செய்கிற அந்த துணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போய் எந்த இடத்துல விற்கணுமோ, விற்பனைக்கு உரிய இடத்துல, அதாவது மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் விநியோகம் செய்கிற ஒரு வேலை தான் இருந்தது. அப்போது இந்த லீடர்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னா, சர்வாதிகாரம். நீ வண்டியை எடுத்துட்டு இந்த வழியில் இத்தனை நேரத்துக்குள்ளால நீ அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடும் விதமாகத்தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் முடிந்து வந்த ஒரு சூழல்ல நம்மளுக்கு லேசர் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை பண்பு சொன்னாங்க. அதாவது எப்படின்னா, நான் எதை பற்றியும் கவலைப்படலை, தானாக நடக்கட்டும், பேர் வந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான தொய்வை நாம் பார்த்தோம். ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. இரண்டாம் உலகப் போர் முடிந்து வந்த சூழலில் இந்த லேசர் ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பு தான் இருந்தது. சரி, அதற்கு பிறகு அப்படின்னு பார்த்தா ஆட்டோக்ராட்டிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான தலைமை பண்பு இருந்தது. என்ன பொருள்னா, நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, ஆனால் முடிவு என்னுடையதாகத்தான் இருக்கும், நான் கேட்கறதும் கேட்காததும் என்னுடைய விருப்பம் என்பது போல கிட்டத்தட்ட சர்வாதிகாரம் தான். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, அவர்கள் சொல்லுவதை கேட்கின்ற ஒரு தன்மையும் இருந்தது. பின்பற்றுவோமோ இல்லையோ அது வேற விஷயம். நீங்கள் நினைப்பீங்க, நம்ம வீட்டில் நிறைய வீட்டில் இப்படித்தான் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஆட்டோக்ராட்டிக் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோக்ராட்டிக் அடுத்த நிலைக்கு கொண்டு போனது அப்படின்னு பார்த்தா டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் நிறைய நாடுகள் டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது மக்கள் குரல் என்று சொல்லப்படுவது போல ஒரு குழுமமாக இருக்கும்போது அந்த குழுமத்துடைய குரல் பிரதிபலிக்கிறதாக ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்பா கிட்டத்தட்ட 20-30 வருடங்கள் வரைக்கும் இந்த தலைமை பண்பை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களாக சர்வெண்ட் லீடர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புதிய நவீன ஒரு பண்பை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னாலும் நம்மளுடைய, அதாவது இப்போ நம்மளுக்கெல்லாம் அதை போதிக்கப்படுவதும் சரி, நாம் அதை பின்பற்றுவதும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருடங்களுக்கு உள்ளால தான் சர்வெண்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள காலகட்டத்தில் இதை தான் பார்க்குறோம். இப்போ இது ஒரு பருந்து பார்வை மாதிரி பார்த்துட்டோம் இல்லையா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மூவர் முதலிகளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன பருந்து பார்வையாக இப்போலேருந்து பார்க்க போகிறோம். முதல் சைவ குரவர் என்று சொல்லப்படுகின்ற நம்மளுடைய காழிப்பிள்ளையார் திருஞான சம்பந்தர் எப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்போடு இருந்தார் அப்படின்னா, தன்னை சார்ந்து வந்த அடியார்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி
அவர் அந்த இடத்துல தன்னுடைய பொறுப்பாக அனைத்தையும் எடுத்து நின்றார். அதற்கான சான்று நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். தனது கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் அடியார்களை தனக்காக வந்திருக்கிற அடியார்களுடைய நலனை எப்போதுமே கருத்தில் கொண்ட ஒரு மிகச்சிறந்த தலைவராக அவர் இருந்ததை நாம பார்க்க முடிகின்றது. ஒருவருக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது உடனேயே அங்கே இறங்கி வந்து அவர்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஒரு பண்பை நாம பார்க்க முடிகின்றது. ஆக இன்றைய காலகட்டத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்றதுல கம்பேஷன் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு பண்பா சொல்ற ஒரு வழக்கத்தை பார்க்குறோம். அப்படிப்பட்ட கம்பேஷனேட்டா அதே நேரம் கமிட்டட் லீடரா இருந்ததை நாம வரலாறு மூலமா பார்க்க முடிகின்றது. அடுத்தது ஒரு தலைவருக்கு வேண்டிய குணம் அப்படின்னு சொல்றது பெர்சிவியரன்ஸ்ன்னு சொல்ற ஒரு குணம். அதை அப்பர் பெருமானுடைய நாடி நரம்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் நாம பார்க்க முடிகின்றது. என்ன ஆனாலும் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு உறுதிப்பாடு, அதுதான் பெர்சிவியரன்ஸ் சொல்றது. 80 வயதிலையும் உழவாரம் செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலையில இருந்தாரு அப்படின்னா பெர்சிவியரன்ஸ்க்கு இவரை தவிர ஒரு எடுத்துக்காட்டு நாம எங்க போய் பார்க்க வேண்டியது இருக்கு? அடுத்தது, ஒரு குழுமமா நாம வேலை செய்யும் போது நான் முதலாளி நீ தொழிலாளி அப்படிங்கிறது இல்லாம நாம எல்லாருமே ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்து நாமும் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா அவர்கள் அனைவரும் நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமா நம்ம சொல்றோம். கொலாபரேஷனோட வாழ்ந்த ஒரு லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பண்போடு வாழ்ந்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்பி ஆரூரர். சிவபெருமானோடையே கொலாபரேட் பண்ணி இவர் செய்கிற அனைத்து வேலைகளுக்கும் அவருடைய உதவியையும் வாங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி எதை எந்த நேரத்தில் சாதிக்க வேண்டுமோ அடியார்களோடு சேர்ந்து இருந்து எப்போதுமே அவர்களுடைய எண்ணத்தை புறக்கணிக்காமல் அந்த கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்ததை இன்றளவும் நாம அவருடைய பதிகங்கள்ல இருந்து பார்க்க முடிகின்றது. ஆக முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றதுல தலைமை பண்பு என்று சொல்லப்படுவதில் கம்பேஷன், பெர்சிவியரன்ஸ் மற்றும் கொலாபரேஷன், இது 3 தான் சர்வன்ட் லீடர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள். இதை நமக்கு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்து காட்டிய அடியவர்கள் பரம்பரையில் நாம் வருகின்றோம் என்பதை நாம் கண்டிப்பாக பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். இதுல சொல்லிக்கொள்வதோடு நிறுத்தி விடாமல் அடுத்த நிலைக்கு இதை நாம் எப்படி எடுத்து சொல்ல போகின்றோம் என்பதை பார்த்து அதன் வழி நாம் நடக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி இன்றைய ஆய்வு கட்டுரையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம்.